Hi friends, welcome to Anita's Kitchen. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோவக்காய் ஆம்லெட். கோவக்காய் ஆம்லெட்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இப்போ கோவக்காய் வந்து பொதுவாக கிட்ஸு வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து கோவக்காய் வந்து நான் டீப் ஃப்ரை பண்ணி கேட்பாங்க. அதனால் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆம்லெட்டில் போட்டு சாப்பிட்லாம். கோவக்காய் போட்டதே நமக்கு தெரியாதுங்க. நம்ம இப்போ வீடியோவுக்கு போகலாம். கோவக்காய் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கோவக்காய் வந்து இப்போ நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேங்க. 2 முட்டைக்கு வந்து ஒரு 10லேருந்து 20 கோவக்காஸ் போதும். நம்ம வேணுங்கிறது ஆட் பண்ணிக்கலாம் கோவக்காய். இப்போ வந்து நம்ம ஒரு 5 மெம்பர்ஸ்க்குனால் நம்ம 3 எக் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அது குவான்டிட்டி ஜாஸ்தி வரும். ஸோ அதனால நம்ம வந்து 3 எக்கு போதும். இப்போ நான் 2 எக் எடுத்துருக்கேன். வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். கோவக்காய் வந்து ஒரு 15லேருந்து 20 கோவக்காய் திருவி வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. தவா வச்சுக்கலாம். தவா ஹீட் ஆயிடுச்சுங்க. ஆயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடான உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு கப் ஆனியன், 2 ஆனியன்ஸுங்க போட்டுடலாம். ஆனியன் குயிக்காக வதங்கணும்னா நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்தா கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும். அதனால் நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் போடலாங்க. சால்ட் போட்டாச்சுங்க. 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. குயிக்காக வதங்கிடும். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து கறி மசாலா தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் கறி மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. நான் அதில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. நான் கிட்ஸுக்கு கொடுக்கறதுனால பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நெக்ஸ்ட் வந்து நம்ம கோவக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க.
நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து கீரை சாப்பிட்லன்னா நீங்கள் முருங்கைக்கீரை ரொம்ப நல்லதுங்க. ஸோ நீங்கள் முருங்கைக்கீரை கூட குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா தெரியாது அவங்களுக்கு, கிட்ஸுக்கு வந்து அது என்ன போட்டிருக்கோன்றதே தெரியாது. இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கூட போடலாம். இது கோவக்கா நம்ம பண்ண தனியாக தெரியணுன்றதுக்காக ஸோ நம்ம வெறும் கோவக்கா மட்டும் போட்டிருக்கோங்க. இல்லைன்னா வெஜிடபிள் ஆம்லெட் மாதிரி ஆயிரும். கேரட் துருவி போடலாம், கோஸ் போடலாம், அது தனி டேஸ்ட் ஆயிருங்க. இது கோவக்கான்றது ஸ்பெஷலாக இருக்கணுன்றதுக்காக கோவக்கா மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. கோவக்கா ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. அதனால் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இப்போ கோவக்காலாம் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஆம்லெட் பிடிக்காதவங்களுக்கு நம்ம எக்கு பொடி மாஸ் செய்வாங்க இல்லையா, அதில் ஒரு 4 முட்டை போட்டுட்டு நம்ம இந்த மாதிரியில் கிண்டிடலாம். கோவக்கா நிறையா குவான்டிட்டி போட்டு ஒரு 5 பேர் சாப்பிட்லாங்க. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இல்லாட்டினா ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதம், சாம்பார் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஒரு 15 மினிட்ஸ் தான். லைட்டாக அந்த கோவக்கா தெருவுனால நம்ம குக் ஆகணும்னு அவசியமே இல்லை. லைட்டாக குக் ஆனாலே போதும். 2 மினிட்ஸ் தான் கோவக்கா போட்டு 2 மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. அதனால் நம்ம அது கொஞ்சம் ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஒரு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே எக்கை வந்து பீட் பண்ணிக்கலாங்க. எக்கு உடச்சி போட்டுனா 2 முட்டையை உடச்சி நல்லா பீட் பண்ணிக்கிறேங்க. நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. இந்த 2 முட்டைக்கு தேவையான சால்ட்டும் போட்டுக்கலாங்க. நம்ம சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக போட்டால் போதுங்க. போட்டாச்சு. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் வேறு எதுவும் போட வேண்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே காரம் எல்லாமே அதில் இருக்குது. சால்ட் மட்டும் போட்டால் போதும். எல்லாமே குக் பண்ணியாச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஆனியன், கோவக்கா அந்த மிக்சர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ தோசை தவாவில் கல்லில் வைக்கலாங்க. கல்லில் வச்சோம்னா நம்ம பிரட்டுறதுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக எல்லா இடமும் ஓடும். அதனால் நான் வந்து நான்ஸ்டிக் தவாவில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தோசை கல்லில் ஊற்ற போகிறேங்க. இப்போ விரட்டுறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ஒரு ட்ரிக் தாங்க. இது பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னா. இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாஃப்டாக இருக்கும். ரொம்ப எல்லாம் இது பண்ண வேண்டாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே நான் அந்த இதில் ஊற்ற போகிறேன். நான்ஸ்டிக் தவாவில் ஃபுல்லாகவே நான் ஊற்ற போகிறேன். இப்போ எவ்வளோத்துக்கு தனித்தனியாக வேணும்னா நீங்கள் கரண்டியை யூஸ் பண்ணிவிட்டு தனித்தனியாக ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே போட்டுடுறேன். இது வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா நல்லா காயணுன்ட்டுலாம் இது பண்ணாதீங்க. சிம்மில் வச்சுருங்கங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக ஆல்ரெடி எல்லாமே குக் ஆனது, சீக்கிரமாக குக் ஆயிரும். அதனால் கரிஞ்சிருங்க. ஹையில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் காஞ்ச உடனே டக்குன்னு சிம்மில் வச்சுருங்க. டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன்.
ஊற்றிட்டோங்க. சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சதுனால கொஞ்சம் டைம் ஆகுங்க. மூடி வச்சிடலாம். வெந்திருக்கான கொஞ்ச நேரம் ஆகுங்க. பார்த்தீங்களா, எடுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா? இப்போ இந்த தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எனக்கு தோசைக்கல்ல ஃபஸ்ட்டே ஊற்றிருந்தேன்னா எனக்கு அந்த ஷேப் கிடைக்காது. நான் இன்றைக்கி வந்து பீஸா மாதிரி கட் பண்ணி கொடுக்க போகிறேன். அதனால தான் நான் இந்த நான்ஸ்டிக் தவாவில் வச்சுருக்கேன். கல் சூடாகணும்னு அவசியம் இல்லைங்க. தோசைக்கல் இது லைட்டாக குக் ஆனோடனே நம்ம அப்படியே இது பண்ணிடலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள் தாங்க. இதாங்க, இது ஒரு ட்ரிக் தாங்க. இனி அவ்வளோதான், 2 மினிட்ஸ் தாங்க. இனி குக் ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம். இது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். அவ்வளோதாங்க, கோவக்காய் ஆம்லெட் ரெடிங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். பீஸா மாதிரி கட் பண்ணி சாப்பிட்லாம். இது பீஸா மாதிரி கிட்ஸுக்கு ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம ப்ரெசன்டேஷன் வந்து சூப்பராக இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி கோவக்காய் ஆம்லெட் ரெடிங்க. இந்த பீஸா கட்டிங் அதுக்கு இருக்குல்ல, அந்த ஸ்பூன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கத்தியிலே கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணியாச்சுங்க. இப்போ எம்மியான கோவக்காய் ஆம்லெட் ரெடிங்க. எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாங்க. கீரைலாம் போட்டு எடுத்துக்கலாம். நிறைய குவான்டிட்டி கூட பண்ணலாம். 1/4 கிலோ கோவக்காய் வச்சு திருவி அந்த மாதிரி கூட பண்ணலாங்க. தேங்க்யூங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கங்க. தேங்க்யூ ஸோ மச்.